தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி இன்று தேனி அருகே உள்ள அன்னஞ்சி வடபுதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கோவில் கட்ட டிடிவி தினகரன் பணம் கொடுத்ததாக கூறுகிறார். ஆனால் ஜெயலலிதா அன்று ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொகுதியை கவனித்துக் கொள்ள கொடுத்ததாக கூறினார். மேலும் விஜயகாந்த் என் சொந்தக்காரர்தான், என் அண்ணன் என்று கூறிய அவர், நான் கஷ்டப்பட்ட போது என்னை வீட்டிற்கு அழைத்து பணம் வாங்காமல் உனக்கு படம் நடித்து தருகிறேன் என்று கூறி எனக்கு ஆறுதல் கூறியவர் என்று பேசினார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து ஓமலூரில் திமுக நிர்வாகிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஓமலூர் நகரில் கேரள செண்டை மேள கலைஞர்களை கொண்டும் கதகளி நடன பெண்களை கொண்டும் வித்தியாசமான முறையில் பரப்புரையில் ஈடுபட்டனர். வணிகர்கள், கடைக்காரர்கள், பொதுமக்கள் என அனைவரிடமும் நோட்டீஸ் வழங்கியும் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் வாக்கு சேகரித்தனர். ஒவ்வொரு பகுதிக்கும் செண்டை மேளம் முழங்கியபடியும் கதகளி ஆடியபடியும் சென்று வாக்கு சேகரித்தது ஓமலூர் நகர மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ராஜபாளையம் அருகே சோழபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்திரா காலனியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சங்கரன்கோவில் சாலையை ஒட்டி அமைந்துள்ள மக்கள் குடிநீர் பிடிப்பதற்கு சாலையின் மறுபுறம் உள்ள தண்ணீர் தொட்டிக்கு சாலையை கடந்து வர வேண்டும். இந்நிலையில் மாரியம்மாள் என்ற 50 வயது மூதாட்டி தண்ணீர் பிடிக்க சாலையை கடந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை மாரியம்மாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேபோல கடந்த 1 மாதத்திற்கு முன் தண்ணீர் பிடிக்க சென்றபோது வாகனம் மோதி மாரியம்மாளின் மகள் ராஜேஸ்வரி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இன்று தாய் உயிரிழந்துள்ளார். எனவே இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நடப்பதால் வேகத்தடை அமைக்க கோரி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். வேகத்தடை அமைக்காமல் போராட்டத்தை கைவிட மறுத்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் சாலை மறியலை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில் ஊட்டுவாழ்மடம் பகுதியில் செண்டை மேளம் அடித்து வீடு வீடாக பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பாஜக வேட்பாளர்கள் செண்டை மேளம் அடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றது. வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க ஏதுவாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் உழவர் சந்தையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் உமா தோட்டக்கலைத்துறை சார்பில் காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்தல் விழிப்புணர்வு கண்காட்சி அரங்கினை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் கோபிநாத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கிருஷ்ணகிரி விளையாட்டரங்கில் நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 10 ஆண்டுகால மோடி ஆட்சியை பற்றியும் காங்கிரஸ் ஆட்சியின் போது மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை கூறி தேர்தல் அறிக்கைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கினை சேகரித்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மோடியின் தேர்தல் அறிக்கை வெறும் காகிதமாக உள்ளது என்று கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி ராமநாதபுரம் பற்றி கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொரு முறையும் முகமூடி மாற்றுவதுதான் RSSின் பாணி என்று கூறினார்.
பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலின் முக்கிய உபகோயிலாக அருள்மிகு லக்குமி நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் இன்று காலை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மஞ்சள் நிற கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடத்தப்பட்டு திருக்கொடி செப்புக்கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு லக்குமி சமேத நாராயணருக்கு சிறப்பு அர்ச்சனைகள் தீபாராதனைகள் நடத்தப்பட்டது. வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை திருக்கல்யாணமும் ஏப்ரல் 23ஆம் தேதி காலை திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் நாடாளுமன்ற அதிமுக கூட்டணியின் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் இன்று பழனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் காந்தி மார்க்கெட் வழியாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் போது தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை திமுக நிறுத்தியுள்ளதாகவும் அம்மா ஸ்கூட்டர் திட்டத்தை நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி பேசினார். இதில் நிர்வாகிகள் மற்றும் எஸ்டிபிஐ, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். உலக சிலம்ப தினத்தினை முன்னிட்டு 100% வாக்களிப்பை வலியுறுத்தி மாணவர்கள் சிலம்பம் சுற்றியபடி பேரணியாக சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் கடலங்குடி பகுதியில் கலைவாணி மெட்ரிக் தனியார் பள்ளியில் உலக சிலம்ப தினத்தினை முன்னிட்டு 100% வாக்களிப்பை வலியுறுத்தி மாணவர்கள் சிலம்பம் சுற்றியபடி பேரணியாக சென்றனர். நிகழ்ச்சியை மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜா குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். பள்ளியில் துவங்கிய இந்த பேரணி கடைவீதி மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.